Exercise 6.4 question number 6. ஸோ இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து டெக்ஸ்ட் புக்லேயே அவங்களே கொடுத்துருப்பாங்க. சம்மோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வில்லேஜஸ் இருக்குது. ஏ வில்லேஜ் அண்டு பி வில்லேஜ் அண்டு சி வில்லேஜ் இருக்குது. இந்த 3 வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ஏ வில்லேஜிலிருந்து டெலஸ்கோப்பை பார்க்கும்போது பி அண்டு சி என்ற வில்லேஜை பார்க்கலாம். அண்டு பி என்ற வில்லேஜில் இருந்து டெலஸ்கோப் வழியாக ஏ அண்டு சியோட வில்லேஜை பார்க்கலாம். அண்டு சி வில்லேஜில் இருந்து டெலஸ்கோப் வழியாக ஏ அண்டு பி வில்லேஜை பார்க்கலான்னு கொடுத்துக்கிறாங்க கிவன் கொஷினில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஏ அண்டு பி இஸ் 8 கிலோமீட்டர்னு கொடுத்துக்கிறாங்க. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இது எப்படி வரும்? ஸோ இதுதான் நமக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இது இப்படி வரும். ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்டு பி எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இந்த பி இங்கே இருக்குங்களா? ஸோ இந்த ஏலேருந்து பி வரைக்கும் உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 8 கிலோமீட்டர். இங்கே 8 கிலோமீட்டர்னால் கண்டிப்பாக என்ன ஆகும்னா இங்கேயும் 8 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ இதில் இது 8 கிலோமீட்டர்னு நோட் பண்ணுங்கள். த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்டு பி. ஸோ இப்படி நோட் பண்ணாதீங்க, தப்பாயிடும். ஏன்னா கிவன் கொஷினில் கேட்டது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்ன்றது இப்படி வரும். ஸோ ஏக்கும் பிக்கும் உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு அது வந்து 8 கிலோமீட்டர். இங்கே 8 கிலோமீட்டர்னால் இங்கேருந்து இது வரைக்கும் 8னா அப்போ இங்கேருந்து வரைக்கும் என்ன இருக்கும்? 8ஆக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்டு சியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் கொடுத்துறாங்க. த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்டு சி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான். ஸோ பி என்ற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கலாம். இந்த பாயிண்ட் பிலேருந்து சிக்கும் உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஸோ பிலேருந்து சி வரைக்கும் உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிவன் கொஷின் வைஸாக 12 கிலோமீட்டர். இங்கேருந்து இது வரைக்கும் 12 கிலோமீட்டர்னால் அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கும்? இங்கேயும் 12 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ இதை இந்த இடத்துல நோட் பண்ணிடலாம். ஸோ இது கிவன் கொஷினில் கொடுத்த இன்ஃபர்மேஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் ஏ இருக்குது பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் ஏலிருந்து வில்லேஜ் பி வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இங்கே இருந்து வில்லேஜ் பியை வந்து என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்க? 20 டிகிரி. டேரமாக இருப்பாருங்க கீழே எங்கே இருக்கும்? ஸோ டாப்பில் இருந்துக்கிட்டு இந்த பாட்டம் பின்ற வில்லேஜை பார்க்குறாங்க. அப்போது மேலேருந்து கீழே பார்க்குறாங்க வில்லேஜ் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இது என்ன ஆங்கிள்? 20 டிகிரி. நெக்ஸ்ட்டு வில்லேஜ் பியிலிருந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சியை பார்க்குறாங்க. அது வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ கீழே இருந்து மேலே இருக்கிற வில்லேஜை பார்க்குறாங்க. என்ன ஆங்கிள் இது? 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. அவங்க கேட்குற கொஷின் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் ஏ அண்டு பி. ஸோ ஏ அண்டு பியோட வெர்டிக்கல் ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஏ அண்டு பி வெர்டிக்கல் ஹைட்டுன்றது இப்படி வரும். ஸோ இந்த பாயிண்ட் ஏ இங்கே இமேஜின் பண்ணுங்கள், இங்கே பி. ஸோ ஏபி வெர்டிக்கல் ஹைட்டு கண்டுபிடிக்கிறது ஒன்று தான். நம்ம ஏலேருந்து இந்த பாயிண்ட்டு கண்டுபிடிக்கிறதும் ஒன்று தான். அதே மாதிரி வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் பி அண்டு சின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வெர்டிக்கல் ஹைட்டு பிலேருந்து சி. ஸோ பிலேருந்து சி வெர்டிக்கல் ஹைட் கண்டுபிடிக்கும் ஒன்று தான். இங்கேருந்து இதோட ஹைட் கண்டுபிடிக்கணும் ஒன்று தான். இந்த டயக்ராம் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறப்போ இந்த சம்மோட மீனிங் நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்? இந்த இடத்துல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் பண்ணி ஆகணும். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஏலேருந்து இந்த பாயிண்ட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த சியிலேருந்து இதை ஜாயின் பண்ணுறப்போ இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஒரு லைனும் இங்கே ஒரு லைனும் இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு நேம் வேணால் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இதை வந்து பின்னு கொடுத்துங்க, இதை வந்து கியூன்னு நேம் கொடுத்துக்கிறேன். அண்டு இது பார்த்திங்கன்னா இது வெளியே ஆங்கிள் 20 டிகிரி. இங்கே 20 டிகிரின்னா இங்கே என்ன இருக்கும்? உள்ளே வந்து 20 டிகிரின்னு வந்துடும். ஏன்னா இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இது. சரி, இப்போது கிவன் கொஷின் ஒரு ரீட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 3 villages A, B and C can see each other using telescope across a valley. The horizontal distance between the A and B is 8 km and the horizontal distance between B and C is 12 km. The angle of depression of B from A is 20 degree and the angle of elevation of C from B is 30 degree. Calculate. Subdivision 1 பார்த்தீங்கன்னா the vertical height between A and B. Subdivision 2 the vertical height between B and C ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு டயக்ராம் டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் 8 கிலோமீட்டர். ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஏ அண்ட் பின்றது எப்படி வரும்? ஏலேருந்து பி தான், இதுக்கு பேர் தான் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு. இந்த பாயிண்ட் பி இங்கே இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிங்க. ஏலேருந்து பி வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 8 கிலோமீட்டர்னால் அப்போ கண்டிப்பாக இங்கே 8ன்னா அப்போ இங்கே என்ன இருக்கும்? 8 தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே 8 நோட் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான்
the horizontal distance between B and C பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர். ஸோ B and C இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Bன்றது இங்கே இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிங்க. Bக்கும் Cக்கும் உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், இதுதான் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். இதோட டிஸ்டன்ஸ் வந்து 12 கிலோமீட்டர் கொடுக்கும்போது இங்கேருந்து இது வரைக்கும் 12 இருக்கும்போது கண்டிப்பாக இங்கேருந்து இருக்கு என்ன இருக்கும், 12 தான் இருக்கும். ஸோ இதை கரெக்டாக நோட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அவங்க கேட்குற சப்டிவிஷன் 1ல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா த வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் A and Bன்னு கேட்குறாங்க. ஸோ வெர்டிக்கல் ஹைட் வரும்போது இப்படி இருக்குன்னா லைன் இப்படி வரும். ஸோ இதுக்கு பேர் தான் வெர்டிக்கல், ஸ்ட்ரைட்டாக வருது வெர்டிக்கல். ஸோ இந்த மாதிரி போடுறது இது ஹரிசாண்டல். ஸோ வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் A and B. ஸோ A and Bன்றது இப்படி பார்த்துறாதீங்க, வெர்டிக்கல் ஹைட் கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள் இப்படி வரும். ஸோ இவனா இங்கே டாட் என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் A and B. ஸோ இந்த A and Bயோட வெர்டிக்கல் ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இதோட ஹைட்டு கண்டுபிடிக்கிறதும் ஒன்று தான், இதோட ஹைட் கண்டுபிடிக்கிறதும் ஒன்று தான். இதோட ஹைட் சப்போஸ் 20 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பக்கம் 20 தான் இருக்கும். அதனால் நம்ம ஏபியோட ஹைட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி சப்டிவிஷன் 2ல் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் B and Cன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் B and C. ஸோ Bலேருந்து C இதோட ஹைட் கண்டுபிடிக்கிறதும் ஒன்று தான். இந்த பக்கம் ஹைட்டு C and Qயோட ஹைட் கண்டுபிடிக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துங்க. ஸோ சொல்யூஷன் பாரில் என் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் APBன்னு எடுத்துக்கலாம். இதில் APB. நெக்ஸ்ட் இந்த Pன்றது இந்த இதில் 90 டிகிரி. அதே மாதிரி பாருங்கள் Qன்றது 90 டிகிரி. இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இது 90 டிகிரி. அப்போ இங்கே 90 டிகிரி இருக்குன்னா இந்த பக்கம் இருக்குது என்ன வரும், இட் இஸ் அ ஹைப்போட்டனஸ்னு வருமா. இங்கே ஆங்கிள் இங்கே இருக்குது. அப்போ இது என்ன ஆகிடும், ஆப்போசிட் சைடுன்னு வந்துடும். நெக்ஸ்ட் இது அட்ஜசன்ட் சைடுன்னு வரும். இங்கேயும் நம்ம tan ஃபார்மில் தான் அப்ளை பண்ண போகிறோம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் APB த tan theta is equal to இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு வரும். ஆப்போசிட் சைடு எதை மென்ஷன் பண்ணுது, APA மென்ஷன் பண்ணுது. டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடுன்றது PB மென்ஷன் பண்ணுது. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் APBயில் என்ன ஆங்கிள் கவர் பண்ணிக்கிறோம், 20 டிகிரி. அப்போ டீட்டான்றது 20. இதுலேருந்து tan 20 டிகிரி இஸ் ஈக்குவல் டு AP டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா ABயோட வெர்டிக்கல் ஹைட் கண்டுபிடிக்கணும் ஒன்று தான், APயும் ஒன்று தான் சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ இந்த AP டேர்ம் அப்படியே இருக்கட்டும். PB டிஸ்டன்ஸ் என்னது 8 கிலோமீட்டர். ஸோ இதை 18 என்ட்ரி பண்ணிடலாம். கிவன் கொஷின்லேயே tan 20 டிகிரி வேல்யூ அவங்களே கொடுத்தாச்சு. அந்த வேல்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 0.3640 இருக்குது. ஸோ இதை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிடலாம். tan 20 டிகிரி ரிமைன் இருக்குது AP டிவைடட் பை 8. நமக்கு தேவை APயோட டிஸ்டன்ஸ் தான் தேவைப்படுது. அப்போ இது நமக்கு தேவையில்லை, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா 0.3640 × 8 இஸ் ஈக்குவல் டு AP. இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.9120ன்னு கிடைக்கும். இதுலேருந்து இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி போடும்போது AP இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 2 நம்பர் இருந்தால் போதும். ஸோ இது எப்படி போடலாம்னா 2.91 கிலோமீட்டர்னு என்ட்ரி பண்ணிடலாம். இதுதான் சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். அடுத்தது கிவன் கொஷின் நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 2 இந்த வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் B and Cன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். இப்போ நம்ம செய்கிறது சப்டிவிஷன் 2. ஸோ the vertical height between B and C. இப்போ பார்த்தீங்கன்னா B and C பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, ஸ்லாண்டாக இருக்குது. இதோட ஹைட் கேட்கல, அவங்க கேட்குறது தெளிவாக கேட்குறாங்க. என்னது வெர்டிக்கல் ஹைட்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ வெர்டிக்கல் ஹைட்டுன்றது இப்படி தான் வரும். ஸோ பாயிண்ட் இங்கே B தான் இமேஜின் பண்ணிங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா Bக்கும் Cக்கும் உள்ள வெர்டிக்கல் ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. சாரி, பாயிண்ட்டு C இங்கே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிங்க. இந்த பாயிண்ட் வந்து C இங்கே இருக்குது. ஸோ Bக்கும் Cக்கும் உள்ளே இருக்கிற வெர்டிக்கல் ஹைட்டு. ஸோ Bக்கும் Cக்கும் வெர்டிக்கல் ஹைட்டு கண்டுபிடிக்கிறதும் ஒன்று தான், அது Cக்கும் Qக்கும் கண்டுபிடிக்கிற வெர்டிக்கல் ஹைட்டும் ஒன்று தான். சப்போஸ் இந்த Bக்கும் Cக்குள்ள வெர்டிக்கல் ஹைட் வந்து 20 இருந்தால் கண்டிப்பாக CQட வெர்டிக்கல் ஹைட் நமக்கு 20 தான் இருக்கும். அதனால் நான் CQ கண்டுபிடிக்க போகிறேன். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் BQCன்னு எடுத்துங்க. இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் BQCன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 90 டிகிரி. இந்த 90 டிகிரி இங்கே இருக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக இதுக்கு ஆப்போசிட்னா இருக்கும், ஹைப்போட்டனஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் இங்கே இருக்குது. அப்போ இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடுன்னு வரும். அகைன் நீங்கள் tan ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம்.
ஸோ இந்த இடத்துல tan theta. ஸோ tan theta is equal to opposite side divided by adjacent side வரும் is equal to opposite sideன்றது என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ opposite sideன்றதுல CQ. ஸோ இந்த இடத்துல CQ divided by adjacent sideன்றது BQன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் BQCயில் என்ன ஆங்கிள் கவர் பண்ணிக்கிறோம் 30 டிகிரி. ஸோ அப்போ தீட்டான்றது 30 டிகிரி. இதுலேருந்து tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு CQ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை அப்படியே வச்சுங்க. அண்டு BQன்றது பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர். இங்கே 12 என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ டேபிளில் tan 30 டிகிரி வேல்யூ பார்த்திங்கன்னா 1/√3ன்னு கிடைக்கும். ஸோ 1/√3 இஸ் ஈக்குவல் டு CQ டிவைடட் பை 12. நமக்கு தேவை CQ தான். அப்போ CQ வேணும்னா இந்த 12 தேவையில்லை, இதை கிராஸ் பண்ணிடலாம். இதுலேருந்து 1 × 12 அடிக்கும் 12 வருமா. ஸோ இதுலேருந்து CQ இஸ் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை √3ன்னு கிடச்சிக்குது. டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ரூட்டில் இருக்குது. இந்த ரூட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் √3ஆல் மல்டிப்ளை பண்ணி √3ஆல் டிவைட் பண்ணுறோம். சப்போஸ் இங்கே √10 இருந்தால் டிவிஷனில் √10 மல்டிப்ளை பண்ணி √10 டிவைட் பண்ணுறோம். ஏன் இந்த மாதிரி செய்கிறோம்னா டினாமினேட்டரில் ரூட் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இரண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். இதுலேருந்து CQ இஸ் ஈக்குவல் டு 12 × √3 12√3ன்னு வரும். டிவைட் பை √3 × √3 ஒன்லி 3ன்னு வரும். இதுலேருந்து இதை கேன்சல் பண்ணுங்கள். இதை கேன்சல் பண்ணுறப்போ 4 டைம் வருமா. இதுலேருந்து CQ இஸ் ஈக்குவல் டு 4 × √3ன்னு கிடைக்குது. ஸோ √3 வேல்யூ கிவன் கொஷனில் 1.732ன்னு கொடுத்துக்கிறாங்க. இதில் என்ட்ரி பண்ணிடலாம். இதில் அப்ளை பண்ணுறப்போ 4 × 1.732 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இதுலேருந்து CQ இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா 6.93ன்னு வரும். இந்த இடத்துல கிலோமீட்டர்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி இதில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நீங்கள் 4 × 1.732 நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா 6.928ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ இதை நமக்கு பாயிண்ட் இந்த பக்கம் 2 டிஜிட் இருந்தால் போதும். ஆனால் என்ன பண்ணுறேன்னா இந்த நம்பர் 3rd டிஜிட் பார்த்தீங்கன்னா 5க்கு ஈக்குவல் இல்லை 5க்கு அபோவ் இருந்தால் ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 8 நம்பர் ரிமூவ் பண்ணோன்னா ஒரு நம்பர் என்ன பண்ணுங்கள் இந்த இதில் ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன 6.93ன்னு வந்துடும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.